ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோவையில் ஜிஎஸ்டி குறித்தான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது அன்னபூர்ணி ஓட்டல் நிர்வாகி சீனிவாசன், பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதோடு ஜாம் சேர்த்து பண்ணை வாங்கும்போது ஜிஎஸ்டி, அதனால் மக்கள் இரண்டையும் தனித்தனியாக வாங்குகிறார்கள் என ஜோக்காக சொன்னார். ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிரும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க. கடை நடத்த முடியல மேடம். இது மத்திய அரசை விமர்சித்தது போல் இருக்கிறது. அதனால் அவருக்கு நெருக்கடி கொடுத்தது பாஜக. அதன் பிறகு அப்படி சொன்னதற்காக அவரை மன்னிப்பு கேட்க வைத்தது பாஜக. அதன் பிறகு அது அடங்கி போனது. முத்ரா கடன் திட்டம் மூலம் கோவையில் 20 லட்சம் பேரும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 5.6 கோடி பேரும் பயனடைந்துள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதுதான் இப்போது ஹாட் டாபிக். கோவை கொடிசியா அரங்கில் நடந்த தொழில் முனைவோர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை முத்ரா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 49 கோடி 55 லட்சம் பேர் கடன் பெற்றுள்ளனர். இதில் தமிழகத்தில் மொத்தம் 5 கோடியே 6 லட்சம் பேரும், கோவையில் 20 லட்சம் பேரும் கடன் பெற்றுள்ளனர் என்றார். இதை குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி ஒன்றை எழுப்பினார். தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகை 8 கோடி, இதில் 5 கோடியே 6 லட்சம் பேரும், கோவையின் 35 லட்சம் மக்கள் தொகை 20 லட்சம் பேரும் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்றிருக்கிறார்கள் என்று நிதியமைச்சர் கூறியது நம்ப முடியவில்லை. 2023-24 வழங்கப்பட்டுள்ள முத்ரா திட்டத்தின் தகவல் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். முத்ரா திட்டம் என்றால் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டம். இத்திட்டம் குறு சிறு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. முத்ரா திட்டத்தில் 18 முதல் 65 வயதிற்குள் இருப்பவர்கள்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் போன்ற நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கி வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் தையல் தொழில், பெட்டிக்கடை, அழகு நிலையம், காய்கறி வியாபாரம் போன்ற தொழில் செய்யும் குறு சிறு தொழில் முனைவோர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 6ஆம் தேதி வெளியான புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் இதுவரை முத்ரா திட்டத்தின் கீழ் 49 கோடி 50 லட்சம் பேர் 30 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 5 கோடி 6 லட்சம் பேர் 3.3 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். முத்ரா திட்டத்தில் அதிக கடன் பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதல் இடத்தை பிடித்துள்ள. அடுத்தடுத்து இடங்களை பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன. அநேகமாக இந்த புள்ளி விவரத்தை வைத்துதான் மத்திய நிதியமைச்சர் கோவையில் பேசியுள்ளார். முத்ரா வலைதள பக்கத்தின்படி 2023 நிதியாண்டில் மொத்தமாக இந்தியாவில் 6.6 கோடி பேருக்கு 5.32 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய சென்சஸ் விவரப்படி தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் மக்கள் தொகை 7.71 கோடியாக இருக்கும். அந்த விவரப்படி கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் 18 வயது கீழும், 70 லட்சம் பேர் 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவே கிட்டத்தட்ட 1.30 கோடி பேர் இந்த மக்கள் தொகையில் முத்ரா திட்டத்தின் மூலம் கடன் பெற முடியாது. இப்போது மக்கள் தொகையில் முத்ரா கடன் பெற்ற தகுதி உள்ளவர்கள் 6.41 கோடி பேராக இருப்பார்கள். அதிலும் கல்லூரி படிப்பவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள், ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள், தொழிலதிபர்கள், வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், இல்லத்தரசிகள் தவிர மீதம் உள்ளவர்களை எடுத்து கொண்டாலும் நிச்சயமாக அனைவராலும் முத்ரா கடனை வாங்கியிருக்க முடியாது. அதனால் கடந்த 6ஆம் தேதி வெளியான புள்ளி விவரமும் நிதி அமைச்சரின் பேச்சும் தெளிவாக புரிய வேண்டுமானால் அதற்கு சரியான விளக்கமும் அறிக்கையும் வெளியிட வேண்டும். அதுவரை காத்திருப்போம். பாஜகவின பொய்களில் அள்ளி விடுவது கில்லாடி, அவர்களுக்கு எதுவும் கிடையாது. மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.